Friends, today we are going to explain uniform circular motion. Now, first of all, in the previous topic, we have studied about linear motion. Linear motion means what? A body should move along a straight line. In தமிழ்ல சொல்ல போனோம்னா ஒரு நேர் கோட்டுல ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது பேர் என்ன? நேரியல் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்ட்ரைட் லைன் மோஷன் இல்லனா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் தட் வாட் இஸ் சர்க்குலர் மோஷன்? சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில ஒரு பாடி வந்து சுத்தி வரணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நிலம் இருக்குப்பா, நிலம் வந்து பூமியை சுத்தி சுத்தி வருது, அது வட்டப்பாதையில சுத்தி வருது. அதனாலதான் நம்ம வந்து 15 நாளுக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி மாறி மாறி வருது. அப்போ அந்த 15 நாள் இடைவேளையில ரெண்டு மாறி மாறி வருதுன்னா அப்ப அதனுடைய வேகம் ஸ்பீட் அப்படிங்கிறது சீராக இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூன் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அப்ப அது வட்டப்பாதையிலையும் சுத்தி வந்துகிட்டு இருக்குது, அதனுடைய வேகமும் கான்ஸ்டன்டா இருக்குது. அப்படி இருந்தால் அது பேரு சீர்வட்ட பாதை இயக்கம். அப்படின்னா அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல என்ன? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்ப எலக்ட்ரான் எடுத்துக்கோங்க. ஒரு ஆட்டத்துக்குள்ள நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ சுத்தி சுத்தி வருது இல்லையா? அப்போ அது ஒரு டைம் பீரியட் பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால அதோட ஸ்பீட் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். So in English, how do we define uniform circular motion? It is a type of motion in which a particle or a body is moving in a circular path with constant speed. அப்ப ரெண்டு பாயிண்ட் நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, body moves, okay? Body moves in a circular path. In a circular path. Okay. Second one வந்து, second point என்னன்னு கேட்டீங்கன்னா, the speed is constant. Its speed should be constant. Okay. Its speed is constant. Okay. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் நான் எடுத்திருக்கிறேன். அது வந்து A அப்படிங்கிற பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுப்பா. அது வந்து B நோக்கி போகுது. இந்த டைரக்ஷன்ல போகுது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. இப்ப A ல இருந்து B க்கு போறதுக்கு அது வந்து 5 செகண்ட்ஸ் எடுத்திருக்குது. 5 செகண்ட்ல A ல இருந்து B க்கு போயிடுச்சு. திருப்பி B ல இருந்து C க்கு வர்றதுக்கும் அதே 5 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்குது. அப்புறம் C to D வர்றதுக்கு 5 செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்குது. அடுத்த 5 செகண்ட்ஸ்ல அது கிளம்பின இடத்துக்கே வந்துருது. ஒரு சர்க்கிளை நாலா பிரிச்சுக்கிறேன் நானு. 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் டிஸ்டன்ஸ், அந்த ஆர்க் டிஸ்டன்ஸ் ஏபியை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்குது? 5 செகண்ட்ஸ். அடுத்த குவாட்ரண்ட் இந்த ஆர்க் பிசிஏவும் 5 செகண்ட்ல கடந்திருக்குது. அப்படின்னா அதோட வேகம் இருக்கு இல்லையா, ஸ்பீடு வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்க முடியும். சோ இதுக்கு தான் இங்கிலீஷ்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்றோம். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்குது. ஆனா we cannot use the word here constant velocity. Still many students are confusing between speed and velocity. You must know very clearly, speed is a scalar quantity and velocity is a vector quantity. Magnitude of the velocity is called speed. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல A to B வந்து பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகுது. அப்போ அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த சர்க்கிள்ல அந்த பாயிண்ட்டுக்கு சர்க்கிளுக்கு அந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் வரையணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் A to B போறதுனால Aங்கிற பாயிண்ட்ல நான் ஒரு டான்ஜென்ட் வரையறேன். இங்க பாத்தீங்களா இந்த டான்ஜென்ட். ஓகே, at point A I have drawn a tangent to the circle and this gives the direction of the velocity of the particle. இப்போ VA அப்படிங்கிறது with a vector symbol போட்டோம்னா அது வந்து velocity vector. வெக்டர் போடாம எழுதணும்னா அது பேர் ஸ்பீட் தான். So velocity is speed with the direction. Okay. அப்ப Bங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அதோட velocity எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாருங்க, upward டைரக்ஷன்ல இருக்குது. அதே மாதிரி Cங்கிற பாயிண்ட்ல லெஃப்ட் சைட நோக்கி இருக்குது. இதுதான் வந்து velocity, இது VC. அதே மாதிரி velocity at the point D பாத்தீங்கன்னாக்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குது.
அப்ப இந்த A B C D அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாத்துலயுமே டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வெவ்வேறு திசையில இருக்கு இல்லையா? அப்ப டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி இஸ் சேஞ்சிங், பட் magnitude of the velocity is constant because it takes the same time to cover equal distances. When equal distances are covered in equal intervals of time, its speed is constant. But since the direction is changing, direction of motion is changing at all points, its velocity cannot be constant. Its velocity is changing. This you have to understand. So, what do you mean by uniform circular motion? It is a type of motion in which a particle or a body revolves in a circular path with constant speed. Okay pa, இப்ப magnitude of the velocity அதாவது speed constant ன்னு சொல்லிட்டோம். என்ன அப்ப direction of velocity change ஆகுதா இல்லையா? அப்ப direction of velocity change ஆகுது. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? When will a body have an acceleration படிச்சிருக்கோம் இல்லையா? If the velocity of a body changes either in magnitude or in direction or both will change. In all these cases, the body will have an acceleration. அதாவது தமிழ்ல முடுக்கம்னு நம்ம சொல்லுவோம். Acceleration இல்லையா? அதாவது velocity of a body வந்து ஒண்ணு அதனுடைய magnitudeல change ஆகணும், இல்லனா அதனுடைய டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆகணும். அப்படி இல்லனா ரெண்டுலயுமே சேஞ்ச் ஆகணும். அப்படி இருந்தால் அந்த பார்ட்டிகிள் ஆர் பாடிக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். இங்க எது சேஞ்ச் ஆகுது பாருங்க. இங்க வந்து magnitude of the velocity is constant. Direction of the velocity change ஆகுதா இல்லையா? ஏங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது. பிங்கிற டைரக்ஷன் பி பாயிண்ட்ல பாத்தீங்கன்னாக்க டுவர்ட்ஸ் நார்த் ஆக்ட் பண்ணுது. சிங்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வெஸ்ட். அதே மாதிரி டிங்கிற பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து சவுத் நோக்கி ஆக்ட் பண்ணுது. அப்ப பிகாஸ் ஆஃப் த சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி திஸ் பாடி வில் ஹேவ் an acceleration. புரியுதா? அந்த ஆக்சலரேஷன் வந்து எப்பவுமே எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க from the particle center நோக்கி இருக்கும். இப்போ இந்த மூணாவது டயகிராம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சிம்பிள் வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இங்க பாருங்க, இந்த பாயிண்ட்ல ஓகே, இந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி v1 நான் வச்சுக்கிறேன், v1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து v1. அப்புறம் அடுத்த பாயிண்ட்ல அதோட வெலாசிட்டி வந்து v2 அப்படின்னு வச்சுக்கிறேன், v2. அப்போ இந்த v1 வெக்டரை தூக்கி இங்க அப்படியே அட்டாச் பண்ணிருக்கேன். இந்த v1 வெக்டரை தூக்கி இங்க அட்டாச் பண்ணிருக்கிறேன். பாத்திருக்கீங்களா? அப்போ இதோட ரிசல்டன்ட் இருக்கு பாருங்க, இதோட ரிசல்டன்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கு பாருங்க. அப்ப இது v1 வெக்டரை இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறேன், இது v2 வெக்டர். அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அத சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படிதான், from v1 to v2. அப்ப இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் தான் இருக்கும், சென்டர் நோக்கி இருக்கும். புரியுதா? அப்போ இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி டியூ டு டைரக்ஷன்னால ஏற்படுற சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கு இல்லையா? அது வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். அதனால இந்த பார்ட்டிகளோட ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் தான் இருக்கும். புரியுதா? அப்போ இது வந்து மையத்தை நோக்கி இருக்கிறதுனால இது பேரு மைய நோக்கு முடுக்கம். இந்த ஆக்சலரேஷன் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது? டுவர்ட்ஸ் த சென்டர். சோ இட் இஸ் கால்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சோ இதுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. இந்த ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னாக்க டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் இருக்கு பாருங்க, இந்த ஆக்சலரேஷனோட அளவு மேக்னிடியூட் அது எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இதோட அளவு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இப்படி இருக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இப்படி இருக்கும் ஆக்சலரேஷன். இங்க வரும்போது இப்படி, இங்க வரும்போது இப்படி. அப்ப பாத்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட் தான் சேமா இருக்கும். ஆனா டைரக்ஷன் பாத்தீங்களா, எப்போ இது இங்க இருக்குது, இது ஒவ்வொரு இதுலயும் வேற வேற டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது இல்லையா? அப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் has a constant magnitude but different directions. ஓகேவா? அப்ப யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். So a body is said to have uniform circular motion when it moves in a circular path with what? A constant speed. Why we cannot say constant velocity? Because the direction of the velocity is changing at every instant of time.
Because of the change in the direction of velocity, the body is gaining an acceleration, and this acceleration due to the change in the direction of velocity is always acting towards the center along the radius, and this acceleration whose magnitude is constant but direction is different is called as centripetal acceleration. This acceleration will act towards the center along the radius. அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதப்பா சொல்றது? மூன் ரிவால்விங் அரவுண்ட் த எர்த் சொல்லலாம். ஓகேவா? ரெண்டாவது எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். So these are all examples for uniform circular motion. I hope you have understood well. Fine.